Good evening friends. Last class la நாம என்ன பார்த்தோம்? States of matter. States of matterல matterனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அப்புறம் what are the 5 states of matter? இதெல்லாம் 5 states: solid, liquid, gas, plasma, Bose-Einstein, condensate. அதுல இப்ப நாம solid states பத்தி படிச்சிட்டு இருக்கோம். இப்ப இந்த solid stateல first வந்து solids ஓட general characteristics பார்த்தோம். ரெண்டு வந்து solids ஓட classifications. What are the two types of classifications? Amorphous solids and crystalline solids. Next, crystalline solids la 4 types of classifications. What are the 4 types? IMCM. IMCM na ionic solids, metallic solids, and covalent solids and molecular solids. இப்போ crystalline solids பத்தி தான் நாம வந்து preference கொடுத்து படிச்சிட்டு இருக்கோம். அதனால வந்து இன்னைக்குள்ள கிளாஸ்ல நாம படிக்க போறது crystals. Crystals-னா என்னது? இப்போ நம்ம germs யூஸ் பண்ணுவோம். germs யூஸ் பண்றதுனா germ stones. அதே மாதிரி நம்மளோட ஆர்னமெண்ட்ஸ்ல வந்து ரிங்கா இருக்கட்டும், இல்ல கம்மல், நெக்லஸ், அதுல எல்லாம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கம்மலோட இதுல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டலைன் ஃபார்ம். இப்போ இதுவும் வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்னா என்ன சொல்றோம்? அவனுக்கு 2 கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி நம்மளோட கிறிஸ்டல்ஸ்லயும் ஃபேஸ் இருக்கும், இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள், எட்ஜ் லென்த், இது எல்லாமே இருக்கும். இப்போ இதை பத்தி இன்னைக்கு உள்ள கிளாஸ்ல நாம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். வாட் இஸ் கிறிஸ்டல்? Crystal is made up of a number of unit cells, each possessing a definite geometry. இப்போ கிறிஸ்டல்னா என்னன்னா number of unit cells, each possessing a definite geometry. இப்போ இது வந்து ஒரு கிறிஸ்டல். இப்போ நான் இங்க வரைச்சிருக்கிறது சோடியம் குளோரைடோட crystalline structure. இப்போ இது ஒரு கிறிஸ்டல். இப்போ crystal is made up of a number of unit cells. இது மாதிரி இப்போ நிறைய யூனிட் செல்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ each possessing a definite geometry. இப்போ இது வந்து என்னன்னா கியூபோட ஜியோமெட்ரியில இருக்கு. Crystal is defined as a number of unit cells, each possessing a definite geometry. Crystals na என்னன்னு பார்த்தோம். Crystal is made up of a number of unit cells, each possessing a definite geometry. இப்போ கிறிஸ்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது ஃபேஸ். What is face of a crystal? So, face is a planar surface arranged on a definite plane. Next வந்து edge. Face na என்னது? Face is a planar surface arranged on a definite plane. இதான் வந்து face. இப்போ ஒரு கிறிஸ்டல் ஒரு யூனிட் செல் எடுத்தோம்னா அதோட face வந்து இந்த சைடு இது அப்பர் அண்ட் லோவர், அப்பர் அண்ட் லோவர், இது மாதிரி இருக்கக்கூடியது இது வந்து ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து எட்ஜ். வாட் இஸ் எட்ஜ்? 2 interfaces joined by an edge. இப்போ 2 ஃபேஸ்க்கு இடையில இருக்கக்கூடியதான் எட்ஜ். இப்போ இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இதுக்கு 2க்கு இடையில இருக்கக்கூடியதான் என்னது? எட்ஜ். Edge is a intersection of 2 adjacent faces. இப்போ இந்த 2 ஃபேஸ்க்கும் இடையில இருக்கக்கூடியதான் வந்து எட்ஜ். ஸோ எட்ஜ் இஸ் an intersection of 2 adjacent faces is known as edge. ஃபேஸ் பார்த்தாச்சு, எட்ஜ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் interfacial angle. The angle between 2 intersecting faces or 2 adjacent faces is known as interfacial angle. அப்படின்னா இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இந்த 2 ஃபேஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளை தான் என்ன சொல்லணும்னா interfacial angle. இப்போ இதை நான் வந்து இங்க பிக்சரா வரைச்சிருக்கேன். இது எப்படின்னா, இப்போ ஏக்கும் பிக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்பா, பிக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பீட்டா, தென் ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் காமா. So what is interfacial angle? The angle between normals to the 2 intersecting faces is known as interfacial angle.
For a crystal, what is crystal? Crystal is made up of number of unit cell, each possessing a definite geometry. Next, crystal has face, edges and interfacial angle. So what is face? Face is a planar surface which arranged in a definite plane. What is edge? Edge is an intersection of two adjacent faces is known as edge. What is interfacial angle? The angle between two intersecting faces is known as interfacial angle. Next one is characteristics of crystal. Crystal has a regular geometry. Now, we have crystalline solids. Crystalline solids have a regular geometry because the constituent particles are arranged in a regular pattern. இப்போ அதே மாதிரி இப்போ நம்மளோட கிறிஸ்டல்ஸில் என்ன நடக்குது? கிறிஸ்டல்ஸ் ஹாஸ் எ ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கன்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகிள்ஸ். இப்போ கன்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகிள்ஸ் மேபி ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ். இப்போ இது வந்து ஒரு கிறிஸ்டல். கிறிஸ்டலில் இது வந்து ஒரு ஹோல் கிறிஸ்டல், அதில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் செல். இப்போ இது வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு கன்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகிள். இந்த கன்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகிள்ஸ் மேபி ஆட்டம் ஆர் மாலிகுல் ஆர் அயான். இது வந்து ஒரு ஆட்டமா இருக்கலாம், இல்லை மாலிகுலா இருக்கலாம், இல்லை ஒரு அயானா இருக்கலாம். Each point in a crystal lattice is known as lattice point or lattice site. இப்போ ஒவ்வொரு மாலிகுலும் இல்லை ஒவ்வொரு ஆட்டமும் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து நாம் என்ன சொல்றோம்னா lattice point or lattice site. Next character is the lattice points are joined by a straight line. இப்போ இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது ஒன்று, இது ஒன்று, இப்படி. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்டம்ஸ் இது வந்து என்ன சொல்லணும்னா lattice points. இந்த lattice points are joined by a straight line. இந்த straight lineனால நம்ம ஜாயின் பண்ணும்போது it will give a geometry of the crystal. So the lattice points are joined by a straight line. It will give the geometry of the crystal. In a 3D arrangement of constituent particles in a space is known as crystal lattice. இப்போ நாம வந்து என்ன சொல்றோம்? Each point in a crystal is known as lattice site or lattice points. The lattice points are joined by a straight line. It will gives the geometry of the crystal. Then the geometry வந்து என்ன பண்ணுவோம்? 3D arrangement of lattice points or constituent particles in a crystal is known as crystal lattice. Crystal na enna paathom? Crystal la enna irukku? Face, edge, interfacial angle. Next enna paathom? Characteristics of crystal. Crystals have a regular and definite geometry and the constituent particles are arranged in a regular pattern. Next, each point in a crystal lattice is known as lattice point or lattice site. The constituent particles may be atoms, molecules or ions, and the constituent particles or the lattice points are joined by a straight line. It will give a definite geometry of the crystal. And the constituent particles or lattice sites are arranged in the space. It will give a 3D arrangement. It is known as crystal lattice. இப்போ நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது யூனிட் செல். இப்போ இது வந்து என்னன்னா 3D arrangement of crystal lattice. இது மாதிரி இது வந்து நிறைய யூனிட் செல்ஸ் சேர்ந்து நமக்கு ஒரு பிக் கிறிஸ்டலா கிடைக்கும். இப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு யூனிட் செல்லை பத்தி இப்போ நாம படிப்போம். What is unit cell? Unit cell is the smallest portion of a crystal lattice. That is, a unit cell is a smallest portion and repeating portion of the unit cell. The unit cell இங்கிறது ஒரு crystal latticeல இருக்கக்கூடிய ஒரு smallest portion and இது எப்படி இருக்கும்? Repeat ஆயிட்டே இருக்கும். So unit cell is a smallest and repeating portion of an unit crystal lattice. What is unit cell? Unit cell is defined as the smallest and repeating portion of crystal lattice is known as unit cell. Next, characteristics of unit cell. First character வந்து என்னன்னா the unit cell has 3 edge length. இப்போ இது வந்து ஒரு unit cell. இதுல வந்து இது அதோட length, breadth and height. இப்போ ஒவ்வொரு unit cellலையும் 3 edge length இருக்கும். ஒன்னு length, another one is breadth and third one is height. So 3
edge lengths. இது வந்து நம்ம வந்து சும்மா நம்மளோட ரெப்ரசன்டேஷனுக்காக ABC அப்படின்னு சொல்லுவோம். Next, the each unit cell has 3 angle. What is interfacial angle? The angle between two intersecting faces is known as interfacial angle. இப்போ இதுல வந்து ஒவ்வொரு யூனிட் செல்லையும் 3 interfacial angle இருக்கும்னு சொல்லலாம். Alpha, beta and gamma. So, a unit cell has 6 parameters. ஒவ்வொரு யூனிட் செல்லையும் எத்தனை parameters இருக்கும்னா 6 parameters. இது வந்து +2 உள்ள क्वेश्चंसலயும் கேட்டிருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் what are the parameters of unit cell? 6 parameters. What are the parameters? A, B, C, alpha, beta and gamma. Then types of unit cell. Unit cell is classified into 2 types. They are primitive unit cells and centered unit cell. The primitive unit cell is otherwise known as simple unit cell. First one is primitive unit cell. Primitive unit cell na when the constituent particles are arranged only at the corners. இப்ப நம்ம இந்த atoms எல்லாமே arranged only at the corners. Cornersல மட்டும் atoms இருந்துச்சுன்னா அது வந்து என்னதுன்னா primitive unit cell. So when the constituent particles are arranged only at the corners of the unit cell is known as primitive unit cell. Primitive unit cell, all the 6 parameters are present: A, B, C, alpha, beta and gamma. Another one important term is crystallography axis. This crystallographic axis are the lines drawn parallel to any of the 3 faces. அப்படினா இந்த 3 ஃபேஸ்க்கு இடையில வந்து நம்ம வரையக்கூடிய ஒரு லைன், parallel line தான் வந்து என்னன்னா crystallography axis. This crystallography axis is an imaginary reference. It may or may not be perpendicular to the crystal system. இப்போ hexagonal crystal system எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 4 lines crystallography axis இருக்கும். அதே இதுல வந்து non hexagonal crystalline structure எடுத்துட்டோம்னா only 3 axes are present. In the crystallography axis, all the 3 axes are same. That time we are representing A1, A2, A3. So sometimes வந்து ரெண்டு லைன் வந்து சேமா இருக்கும், ஒன்னு வந்து டிஃபரண்டா இருக்கும். அப்ப என்ன சொல்லுவோம்னா A1, A2 and another one is B. In சில கேसेसல எப்படி இருக்குன்னா 3 ஆக்சிஸ்மே டிஃபரண்ட் லெந்த்ல இருக்கும். அப்ப அத வந்து ABC. இப்போ இந்த ஆங்கிளோட இத வச்சு தான் நாம வந்து கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் வந்து define பண்ணுவோம். So the interfacial angle between these crystallography axes is alpha, beta and gamma. What is primitive unit cell? Primitive unit cell when the constituent particles are arranged only at the corners of the unit cell is known as primitive unit cell. The primitive unit cell has 6 parameters: A, B, C and alpha, beta and gamma. இதுல வந்து நாம ஒரு important term படிச்சோம், crystallography axis. What is crystallography axis? Crystallography axis are the lines drawn parallel to the 3 intersecting faces. And this crystallography axis is an imaginary reference. It may or may not perpendicular to the crystal system. இப்போ next வந்து பார்க்கக்கூடியது centered unit cell. இப்போ இந்த centered unit cellல என்னன்னா இந்த constituent particles are arranged at the corners. cornersல இருக்கும். அதே மாதிரி இந்த center of the body, இந்த crystal unit cellல வந்து அதோட center bodyல இருக்கும், அதோட facesல இருக்கலாம், இல்ல top bottom நீ எங்க வேணும்னாலும் இருக்கதான் வந்து என்னன்னா centered unit cell. This centered unit cell is again classified into 3 types, that is body centered unit cell, face centered unit cell and end centered unit cell. Body centered BCC, face centered FCC and end center is ECC.
one is body-centered unit cell. In the body-centered unit cell, the constituent particles are arranged at the corners. The constituent particles arranged at the corners, and one constituent particle is present at the center of the body. The unit cell oda center la ore constituent particles irundaduna adha vandu enna solvona body centered unit cell. So what is body centered unit cell? When the constituent particles are present at the corners and one constituent particle is present in the center of the body is known as body centered unit cell. The next one is FCC. The case of FCC, when the constituent particles are arranged at the corners and each constituent particles arranged at the center of the faces. ஒவ்வொரு constituent particles வந்து cornersல இருக்கும். அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு constituent particles ஒவ்வொரு faces ஓட centerல இருக்கும். இதனால இதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா face centered cubic unit cell. Face centered cubic unit cell when the constituent particles are arranged at the corners and the constituent particles are present at the faces of the unit cell is known as face-centered unit cell. Next one is end-centered unit cell. In the case of end-centered unit cells, when the constituent particles are arranged at the corners and two atoms or two constituent particles present on the opposite of the two sides. That means top and bottom or left and right or front and back. இப்போ constituent particles வந்து end centerல cornersல இருக்கும். கூடவே வந்து என்னன்னா ரெண்டு ஆப்போசிட்டிவ்லி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து present ஆயிருக்கு. அது வந்து லெஃப்ட் ரைட்டா இருக்கும், இல்ல டாப் பாட்டமா இருக்கலாம், இல்ல ஃப்ரண்ட் பேக்கா இருக்கும். So what is end-centered cubic unit cells? When the constituent particles are present at the corners and two oppositely faces of the unit cell. It may be left and right or top and bottom or front and back. இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல நாம என்னெல்லாம் பார்த்தோம்னா crystalோட characteristics, then unit cellோட characteristics and types of unit cells. Thanks for watching.